இந்த கவிதை வீரப்போர் நடைபெறும் காட்சியை விளக்குகிறது. பெருமை மற்றும் செல்வாக்கு கொண்ட வீரர்கள் போரில் ஈடுபடுகின்றனர். நுண்பொறி கழற்கால் துறை தும்பை ஏறவம் வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கும் வஞ்சி தூக்கும் பேர் ஒன்பொறி கழற்கால். இதனார் சொல்லியது நார்முடி சேரலின் வென்றி சிறப்பு. பெயர் விளக்கம் தும்பை என்பது மைந்து பொருளாக வேந்தனைச் சென்று தலையழிக்கும் சிறப்பிற்று. அரசுபட கடக்கும் என வென்றி கோடலே கூறினமை யான் தும்பை துறை ஆயிற்று ஒரு என படை எழுச்சி மாத்திரமே கூறினமையின் அதனுள் அரவம் ஆயிற்று. செல்வுளைய முதலாக வரும் அடிகள் இரண்டும் வஞ்சியடிகள் ஆதலின் வஞ்சி தூக்கும் ஆயிற்று. தாங்கள் ஆற்றிய சிறந்த போர்த்தொழிலை பொறித்தலையுடைய ஒள்ளிய வீரக்கழல் அணிந்த கால் என விசேடித்து உரைத்தலின் இப்பாட்டிற்கு இது பேராயிற்று. கவிஞர் கலங்காய்க்கண்ணி நார்முடி சேரலைக் உருவு நின்னே ஒரு வேந்தே ஒடா பூட்கை యొன் பொறி கழற்கால் இருநிலம் தோயும் விரிநூல் அறுவையர் செவ்வுளைய மாவூர்ந்தும் நெடுங்கொடிய தேர்மை செய்யும் ஒடை விளங்கும் உருகியழு புகர்ந்துதல் பொன்னணி யானை முரண்சேர் எருத்தினும் மண்ணிலத்தமைந்து மாறாமைந்தர் மாறுநிலை தே முறைசுடை பெருஞ்சமம் ததைய ஆர்பெழ் அரைசுபடக் கடக்கும் ஆற்றல் புரைசால் மைந்த நீ யோம்பன் மாறே ஒப்பற்றோனாகிய பெருவேந்தனே போர்க்களத்திலே பகைவர்க்குப் புறங்கொடுத்து ஓடாத மேற்கோளினையும் தாம் முன்னர் போர்த்தொழில்களை செய்து சிறப்புற்ற ஒள்ளிய செயல்கள் பொறிக்கப்பெற்ற கழலணிந்த கால்களையும் பெரிய நிலத்திலே தோயுமாறு தொங்கக் கட்டிய விரிந்த நூலாடையினையும் உடையவர் நின் பகைவர். அவர்கள் சிவந்த பிடரிமயிரினையுடைய குதிரைகளை ஊர்ந்தபடியும் நெடிய கொடி பறக்கும் தேர்களை செலுத்தியபடியும் முகடாம் விளங்கும் அச்சம் பொருந்திய புள்ளிகளைக் கொண்ட நெற்றியினையுடைய பொன்மாலை அணிய பெற்ற யானைகளின் வலிமை பொருந்திய பிடரின் கண் அமர்ந்து அவற்றைச் செலுத்தியபடியுமாக நின்னை எதிர்த்து போரிடுதற்கும் முற்பட்டனர். பொருந்திய நிலத்தின் கண் அமைந்த மாறுபடாத வல்லமையுடையவரான அவர்களின் நினைக்கு மாறுபட்டிருந்த போர் நிலையானது கெடவும் முரசங்களின் ஒலி முழக்கையுடைய பெரும் போரானது அவர்கள் அளவில் சிதைந்து போகவுமாக களத்தின் கண் ஆரவார ஒலி எழும்படியாக அவர்களின் அரசர்கள் பட்டு வீழுமாறு கொன்று நீதான் அப்போர்களிலே வெற்றி பெற்றனை. அத்தகைய போராற்றலால் உயர்வடைந்த வல்லாரனே, நீ நின் படைமரவரை காக்கும் சிறந்த முறையினாலேதான் அவர்கள் நினக்கு தோற்றோரால் நினக்கஞ்சி நின்னை விட்டு அகன்றனர் என்பதாம். ஓடா போரிற் புறங்கொடுத்து ஓடாத பூட்கை மேற்கோள். ஒடா பூட்கை தளர்வற்ற மேற்கோளும் ஆம். ஒன்பொறிக் கழல் ஒள்ளியவான செயல்கள் பொறிக்கப் பெற்ற கழல். இவ்விரண்டும் கூறியது அப்பகைவரும் மரமாண்பிற் சிறந்தவர் என்பதற்காம் ஓடை நெற்றி பட்டம் உரு அச்சம் இருத்துப்பிடர் மாறா மைந்து மாறுபடாத வலிமை மாறுபடல் வலிமை குன்றல் மாறுநிலை மாறுபட்ட பகைமை தன்மை தே கெட பகைமை தன்மை கெடல் அவர் தோற்று அழிந்ததனால் பெரும்சம் பெரும்போர் ஆர்ப்பு ஆரவாரம். இது நார்முடிச் சேரலின் கலவரவை கண்டதும் அவன் படைமறவரின் ஊக்க எழுச்சியாலும் பகைமறவரின் அச்ச எழுச்சியாலும் அவர்களால் எழுப்பப்படுவது. அரைசு அரசர் புரைசால் மிக உயர்வு அமைந்த மைந்த வலிமை. மைந்த வலிமை உடையனே ஒம்பல் காத்தல் படைமறவரை பேணிக் காத்தல். பகையரசரின் பண்டை சிறப்பும் நாற்படை நலமும் கூறியது அவை அவரால் நின்னோடு பகைத்தலாலே ஒழிந்தன என்பதற்காம். நினக்கு அஞ்சி ஒடியதனால் அவர்களின் ஓடா பூட்கை கெட்டது ஒன்பொறிக் கழல் சிறப்பிழந்தது. அவற்றால் அவர்கட்கு உண்டாயிருந்த பெருமை நின்னை பகைத்தலால் அழிந்தது என்றதுமாம். தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.